பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். சிகிச்சை கொடுக்கும்போது கல்லீரலையும் நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்போம். பிசிஓடிங்கிறது ஓவரி சம்பந்தமான ஒரு விஷயம் தானே. இதுக்கும் கல்லீரலுக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கல்லீரலோட அறிகுறிகள்லாம் என்ன, அது பாதிக்கப்படும் பொழுது ரத்தத்தில் தெரியறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும், ஸோ கல்லீரலை புதுப்பிக்கக்கூடிய சிகிச்சை முறைகள்லாம் என்ன, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடியை கண்டுபிடிக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் பெண்கள் மருத்துவர் தான் முதல்ல அதை பற்றி கண்டுபிடிச்சாங்க, அதாவது கைனகாலஜிஸ்ட். ஸோ அவங்க என்ன ஒரு பரிசோதனை பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஓவரியில் ஒரு கொஞ்சம் பகுதியை கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த பெண்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வர ஆரம்பிச்சது. ஸோ உடனடியாக அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இது ஓவரி சம்மந்தமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. ஸோ அதிலிருந்து ஓவரியை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நிறைய மருந்துகளும் மெயினாக இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வர ஆரம்பிச்சுது. அடுத்ததாக இன்சுலின் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. மெயினாக ஃப்ரீ இன்சுலின். ஸோ ரத்தத்தில் ஃப்ரீ இன்சுலின் நிறைய இருந்ததுன்னா அதனால் பிசிஓஎஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய விஷயங்களையும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனாலும் பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களில் 20% மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனையும் இருக்குது, ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அந்த கட்டத்தில் தான் கல்லீரலுக்கும் பிசிஓஎஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. பட் நம்முடைய முன்னோர்கள் உடம்புல பித்தம் அதிகரிக்கும் பொழுது இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் ரொம்ப காமனாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பித்தம் அப்படிங்கிறது நம்ம கல்லீரலை குறிக்கும். ஸோ கல்லீரலில் பாதிப்புகள் இருந்ததுன்னா உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை குறைக்கிறது தான் இந்த பித்தம் அப்படிங்கிறது. ஸோ கல்லீரலுக்கும் பிசிஓஎஸ்க்கும் என்ன சம்மந்தம்? கல்லீரலேருந்து செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் குளோபின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த ஒரு புரோட்டீன், இந்த புரோட்டீனோட வேலை என்னென்னா, உங்கள் ரத்தத்தில் தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான், அதே போல் அதிகமாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், இதை எல்லாத்தையும் எடுத்து உடம்பை விட்டு வெளியேற்றுறது தான் இதனுடைய வேலை. பட் கல்லீரலில் தொடர்ந்து கொழுப்பு படிய ஆரம்பிக்குது. ஸோ ஏன்னா நம்ம அதிகமாக சுகர் சாப்பிடும் பொழுது, கார்போஹைட்ரேட் சாப்பிடும் பொழுது அதை கொழுப்பாக மாற்றி கல்லீரலில் சேகரமாகும். ஸோ இந்த கண்டிஷன் நடக்கும்போதெல்லாம் கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிறதுனால இந்த எஸ்ஹெச்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீனோட அளவு கம்மியாகுது. ஸோ அப்போது ரத்தத்தில் அதிகமான அளவுக்கு தேவையில்லாத டெஸ்டோஸ்டரான் சுத்த ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் பிசிஓடியில் மீசை பகுதி, தாடி பகுதிகளெலாம் முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறது, தலையில் அவங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரல்ல இருந்து இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனோட அளவும் அதிகமாகுது. இது அதிகமாக இன்சுலின் இருக்கும் பொழுதெல்லாம் இது அதிகமாகுது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கல்லீரல் செல்களை எடுத்து தனியாக வளர்த்து அதில் இன்சுலினை அவங்க சேர்க்கும் பொழுது அந்த கண்டிஷனில் அந்த இடத்துல கொழுப்பு படிய ஆரம்பிக்குது. இந்த புரோட்டீனோட அளவுலாம் குறைய ஆரம்பிக்குதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது அது ஓவரியை தூண்டி அதிகமான அளவுக்கு டெஸ்டோஸ்டிரானை சுரக்க வைக்குது. ஸோ கல்லீரலில் இந்த மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இந்த ஒரு 2 ஸ்டேஜும் நடந்த பிறகு தான் 3வது ஸ்டேஜில் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்கேன் பண்ணும்போது காமிக்கும். ஆனால் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். உடலில் நிறைய அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். மெயினாக
உடம்புல ஏதாவது ஒரு அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள். இதுக்கு முன்னாடிலாம் இந்த உணவு சாப்பிடும்போது எனக்கு அலர்ஜி எல்லாம் வராது டாக்டர். ஆனா இப்ப அடிக்கடி எனக்கு அந்த ஃபுட்னால அலர்ஜி வருது. புது புது வகையான உணவுகளால எனக்கு அலர்ஜி வருது. 2வது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு சளி பிடிச்சா கூட உங்களுக்கும் சளி பிடிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். ஸோ இதுவும் உங்களுடைய கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிறதுனால இம்யூனோகுளோபுலின்ஸோட அளவுல மாற்றங்கள் இருக்கு. அதனால தான் நீங்க ரொம்ப ஈஸியா வந்து இன்ஃபெக்ஷன வந்து கேட்ச் பண்ணிக்கிறீங்க. இந்த ஒரு அறிகுறியே நமக்கு வந்து தென்படும். 3வதா மார்னிங் டைம்ல ரொம்ப டயர்டா இருக்கும். ஈவினிங் ஆக ஆக நீங்க ரொம்ப ஆக்டிவா வந்து இருப்பீங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனா ஈவினிங் ஆனா நெறைய ஃபுட்டு சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். பாடி எப்பவுமே ஹீட்டா இருக்கும். திடீர்னு வந்து முகத்துல வந்து சில ஹீட் பாயில்ஸ் மாதிரி வந்து வர்றது, பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து வர்றது, இந்த மாதிரியான அறிகுறிகள். அடிக்கடி வந்து சொல்லக்கூடிய விஷயம், திடீர்னு உதடு வீங்கி போயிடுது டாக்டர். அதே மாரி வந்து அலர்ஜி சம்மந்தமான விஷயங்களும் வருது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இந்த அறிகுறிகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது கூட இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்கு அப்படின்னா, உங்க பாடியில ஒரு விசியஸ் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அதிகமான கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால உங்க கல்லீரல் வந்து செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின்ஸோட அளவு வந்து கம்மியாகும். இன்சுலின் லைக் குரோத் ஃபேக்டரோட அளவு அதிகமாகவும் வந்து சுரக்குது. ஸோ அதே போல் கல்லீரலில் கொழுப்பும் படிய ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு கல்லீரல் பாதிப்பு வந்து உங்களுடைய ஓவரியை தூண்டி அதிகமான அளவுக்கு டெஸ்டோஸ்டிரானையும் எல்ஹெச் ஹார்மோனையும் வந்து சுரக்குது. ஸோ அதிகமாக டெஸ்டோஸ்டிரானும் எல்ஹெச் ஹார்மோனும் இருக்கும்போது எகைன் இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்துது. ஸோ இது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு தொடர் சங்கிலியான ஒரு விஷயமா வந்து போகுது. ஸோ அதனால தான் தொடர்ந்து உங்கள் உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, உடல் சோர்வு அதிகமாக இருக்கிறது, ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிறைய இருக்குது, வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, ஹேர் ஃபால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகுது. ஸோ அப்போது கல்லீரலை எப்படி நம்ம வந்து சரி செய்யணும்? முதல் விஷயம், நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் மாற்றத்தை கொண்டு வரணும். நைட்டில் சீக்கிரமாக தூங்குகிற விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதே போல் எண்ணெயில் பொரிச்ச உப்பு சேர்ந்த மெயினாக ப்ரிசர்வேட்டிவ் இருக்கக்கூடிய சிப்ஸ் வகைகளை நம்ம வந்து தவிர்த்திடணும். ஸோ பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், பிஸ்கெட்ஸு, பிரெட் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உங்கள் கல்லீரலை வந்து ஸோ இது எல்லாத்தையும் உடம்பை விட்டு வெளியேற்றுறது தான் வந்து கல்லீரலோட வேலை. ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும்போது கல்லீரல் இந்த வேலையை தான் வந்து ப்ரைமரியாக எடுத்துகிட்டு அதில் ரொம்ப பிஸியாக இருக்கும் பொழுது மற்ற வேலைகளை வந்து அது சரியாக செய்யாமல் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளே நம்ம வந்து மாற்றம் வந்து கொண்டு வரணும். ரெகுலராக உடற்பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுறது, அதே சமயத்தில் நிறைய சுகரி ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிறது, மெயினாக லிக்விட் சுகர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நிறைய நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறோம். ஈவன் ஃப்ரூட் ஜூஸஸே வந்து நீங்கள் அதை ஜூஸ் ஆக்கி குடிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் தான் உங்களுடைய கல்லீரலால் மட்டும்தான் அதை உடம்புலால் பயன்படுத்த முடியும். குளுக்கோஸை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் ஃப்ரக்டோஸை உங்களுடைய கல்லீரல் மட்டும்தான் பயன்படுத்தி உடம்புக்கு சக்தியை வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் அடிக்கடி ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து எடுத்துக்கிறது, சுகரியான கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஸோ லிவருக்கு மார்னிங் டைமில் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதாவது நெல்லிக்காய், புதினா, இஞ்சி, அது கூட எலுமிச்சை சேர்ந்த ஒரு ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த ஜூஸை வந்து நம்ம குடிக்க முடியுமான்னு பார்க்கணும். இந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கணும்னா, ஒரு பெரிய நெல்லிக்காய், சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 10 புதினா இலைகள், ஒரு அரை எலுமிச்சை. ஸோ இதை நல்லா வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடணும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, எலுமிச்சையில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், உங்கள் கல்லீரலுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்கும். இஞ்சி, புதினா இதில் இருக்கக்கூடிய மென்தால், ஜிஞ்சரால் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால கல்லீரலுக்கு அதிகமான அளவுக்கு வேலைப்பளு இருக்காது. ஸோ இந்த ஒரு ஜூஸை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதே போல் நான் சொன்ன மற்ற விஷயங்களையும் வந்து சேர்த்தே ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல்
பெயின் கில்லர்ஸையோ ஆன்டிபயோட்டிக்ஸோ ஈவன் சில வகையான மூலிகைகள் கூட வந்து நம்ம டாக்டர் அட்வைஸோடு எடுத்துக்கிறது நல்லது. கல்லீரலை வந்து பாதுகாக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பிசிஓடியை சரி செய்யணும் அப்படின்னா உங்கள் கல்லீரலையும் சரி செஞ்சு ஆகணும். அப்போ தான் உங்களால் நிரந்தரமாக இந்த பிசிஓடிலேருந்து விடுபட முடியும். ஸோ இன்றைக்கி கல்லீரலுக்கும் பிசிஓஎஸ்க்கும் என்ன சம்பந்தம், கல்லீரல் அறிகுறிகள் எல்லாமே எப்படி நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம், கல்லீரலுக்கும் பிசிஓடியில் என்ன மாற்றங்களை வந்து நம்ம உடம்புல உண்டு பண்ணோம், இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிசிஓடின்னு சொல்லிட்டு பீரியட்ஸ் வர்றதுக்காக வெறும் ஹார்மோன் மாத்திரைகளை மட்டுமே சாப்பிடக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 டேஸ் பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான ரூட் காஸ் என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோகா பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 டேஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் பிசிஓஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 4 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care.